எல்லோருக்கும் வணக்கம். நேத்து பாண்டியன் பரிசோட முதல் பகுதியை பார்த்தோம். அதுல கதிரை நாட்டை நோக்கி வேழ நாட்டு படைகள் வேக வேகமா வந்துட்டு இருக்கதா நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த இரண்டாவது பகுதியில பார்க்கலாம். வேழ நாட்டு படை கதிரை நாட்டுல இருந்து ஒரு காத தூரம் இருக்கும்போது, அதாவது 11.2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும்போது கதிரை நாட்டு மதில் சுவர் மேல இருக்கிற உளவாளிகள் எல்லாருமே அதை பாக்குறாங்க. அவங்க பாக்குறத அவங்களால நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு பாவமும் பண்ணாத, பழியும் பண்ணாத நம்ம நாட்டை நோக்கி யார் இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம படையெடுத்து வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு போய் பாக்குறாங்க. ஆச்சரியப்பட்டு பார்த்தது மட்டும் இல்லாம வேக வேகமா முரசு எடுத்து வேகமா அடிச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய படை நம்ம நாட்டை நோக்கி போரிட வருது அப்படின்னு சொல்லி அங்க ஊர்ல இருக்க எல்லோருக்கும் சொல்றாங்க. ஸோ இந்த போர் செய்தி அப்படியே ஊர் முழுக்க பரவுது. ஸோ எல்லாருமே பரபரப்புறாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப பயப்படுறவங்க முதியவர்கள் தான். ஐயோ, என்ன நிலைமை வந்துருச்சு, நமக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி முதியவர்கள் பயப்படுறாங்க. பெண்மணிகள் எல்லாருமே எப்படி பயப்படுறாங்க அப்படின்னா, தங்களை பத்தி கவலைப்படாம தங்களோட கணவர்கள் பத்தியும் தங்களோட மகன்களை பத்தியும் கவலைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, போர்னு வந்தது அப்படின்னா எல்லா ஆண்களும் போகணும் இல்லையா? அதனால. ஆனா அங்க இருந்த ஆண் மக்கள் எல்லாருமே போரா, நம்ம நாட்டை நோக்கி யார் வருது, சரி ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வீரம் கொண்டு கிளம்பி போறாங்க. இப்படிதான் இந்த இரண்டாவது பகுதி முடியுது. பாட்டு இப்படி இருக்கு. அழகிய கதிர்நாட்டுக்கோ ஓர் காதத்தில் அவ்வேள படை நெருங்கும் காட்சி தன்னை விழியிமைத்தல் இல்லாமல் வேவு பார்ப்போர் விண்ணுயர்ந்த மதிலின் மேல் நின்று பார்த்தார். மொழி எதிர்ந்தார், பறை எதிர்ந்தார், வேள நாட்டான் முழுப்படையும் எழுப்பி வந்தான் என்று தங்கள் பழியற்ற தாய் நாட்டார் அறிய செய்தார். கதிர்நாட்டின் படைமறைவர் குதித்தெழுந்தார். அமைதி குடிக்கொண்டிருந்த கதிர்நாடோ அந்தோ அலறிற்று. முதியவர்கள் கலங்கினார்கள். தமக்காக அன்றி தம் கணவர் மக்கள் நம்மை எண்ணி மகளிரெல்லாம் நடுங்கினார்கள். நமக்குரிய நாட்டினிலே பகைவர் கால்கள் நாட்டுவதை நாம் ஒப்பலாமோ என்று சிமிழ்காத விழியினராய் வாளை தூக்கி சினத்தோடு வெளிப்போந்தார் இளைஞர்கள் எல்லாம். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம்.